கவ்யா, கவ்யா, கவ்யா. கவ்யா, கவ்யா, கவ்யா. என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்த? நான் தான் அன்னைக்கே இங்க வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டேன்ல. வார்த்தையால நீ சொல்லிருக்கலாம். உள்ளுக்குள்ள அப்படி இருக்காதுல்ல. நீ அப்படி நினைச்சுக்கிட்டியா அருண்? உள்ளுக்குள்ள இருந்து வர்றது தானே வார்த்தையே. வார்த்தைகளை வெளியில இருந்து இலவசமா கடன் வாங்க முடியாது. கவ்யா, நீ புரிஞ்சுக்காம பேசுற. அருண், நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், யாருக்கு பிறந்தேன், இத பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. அனாதையா, அனாதையா. அப்பா அம்மா இருக்காங்களா அதுவும் தெரியாது. ஒரு ஆசிரமம், ஒரு ஃபாதர், இந்த ரெண்டும் தான் எனக்கு தெரியும். ஆசிரமத்துல விளையாடின, ஃபாதர் மடியில வளர்ந்த, இவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் என் கண்ணுக்குள்ள படமா ஓடிக்கிட்டு இருக்க. 5-6 பேரு சேர்ந்து நடு ரோட்ல ஒருத்தர் அடிச்சு கொன்னாங்க. அந்த சின்ன வயசுல எனக்கு தெரியாத அவர்தான் என் அப்பான்னு. ஆனா நான் அவரை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அழுதேன். இன்னைக்கு எனக்கு அந்த முகம் ஞாபகம் இல்ல. இப்போ உங்க அப்பா இருக்காரா இல்லையா? தெரியாத கவ்யா, இருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். அது எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு அனாதை ஆனவதான் நானு. அருண், நடு ரோட்ல நினைவு தெரியாத வயசுல அழுதுட்டு நிக்கிற கொடுமை உனக்கு தெரியுமா? தெரியாத.
உனக்கு தெரியாது. நீ தங்க தட்டுல பிறந்தவன், நான் தகர டப்பால வளர்ந்தவன். இதுதான் என் வாழ்க்கை. காவியா, இது வரைக்கும் இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? சொர்க்கத்துல வீடு கட்டியிருப்பியா? இல்ல என்ன சொந்தமாக்கி வீடு கொடுத்திருப்பியா? முடியாது அருண், உன்னால முடியாது. நீ தொழிலாளர் டாக்டர். ஆனா இந்த வீட்டுக்கு வரும்போது கடமைக்கு காய்கறி வியாபாரம் பண்றவன். என்ன இப்படி பேசுற காவியா? இங்க பாரு, நான் உனக்காக தாலி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னதுக்காக 101வது தாலியா? வெரி குட். இப்பவாவது 101வது தாலியாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன காவியா ஒரு மாதிரியா பேசுற? அனாதைக்கு ஆறுதலா இல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையா? எதுவுமே எனக்கு புரியல. யோசிமா, யோசி, நல்லா யோசி. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சாதான் தப்ப உணர்ந்து திருந்த முடியும். தப்புமா, ரொம்ப தப்பு. ஒரு பூவை குப்பையில போட்டா அது குப்பை. அதையே சாமி முன்னாடி வச்சா அது மலர். நான் மலர்ந்தவ, வளர்ந்தவ. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதுதாம்மா வாழ்க்கை. வாழ்க்கைய தெரிஞ்சவ. கஷ்டத்தோட சுமைய முதுகுலையோ தோள்லையோ சுமந்தவல்ல, மனசுல சுமந்தவ. வலியும் வேதனையும் வாழ்க்கையோட இருக்கும். இங்க இருக்க நெஞ்சுக்குள்ள. எப்போ ஒரு மனுஷன் கள்ளத்தனம் பண்றானோ, எப்போ ஒரு மனுஷன் கையவாளி ஆகுறானோ, அவன் மனுஷனே கிடையாது. இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. நீ திருந்து அருணையும் திருத்து. இதோட எல்லாத்தையும் நிறுத்திட சொல்ல. உன்னை நான் தொடச்சிட்டேன். என் மனசுல இருந்த உன்னையும். தப்பில்லம்மா, நீ ஆசைப்படுறதுல தப்பில்ல. நீ கோட்டைய கட்டு, இல்ல மாளிகைய கட்டு. அதுல ஒரு செங்கல்லாவோ ஒரு பாண்டு சிமெண்ட் ஆகவோ என் பையன் இருக்கக்கூடாது. வேண்டாம் அருண். நீ டாக்டராவே இரு. என்ன நோயாளியாக்கி பார்க்காத. உனக்கு என் மகன் டாக்டர் அருணை தான் தெரியும். அவங்க அப்பா இந்த சத்தியமூர்த்திய உனக்கு தெரியாது. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க
பவனார் சிஷ்டர் உதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை வேகம் பாட கிண்கிணியாட மைய நடனம் செய்யும் மயில் வாசனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்தே வர வர வேலாயுடனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக ஈரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனா சடுதியில் வருக ரகண பவ ஐயா, என்ன லட்சுமி? இத கொஞ்சம் தொட்டு உங்க கண்ணுல ஒத்திக்கங்களேன். என்ன லட்சுமி இது புதுசா இருக்கு? லக்ஷ்மி சொல்றேன்ல, அதுக்காக செய்யக்கூடாதா? இதுல என்னங்கய்யா புதுசு பழசு இருக்கு? சரி, எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ உனக்காக செய்யறேன். ஐயா, உட்காருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன லட்சுமி? ஐயா, ஆ. நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ என்ன தப்பா கேட்டுற போற? நான் தப்பா எடுத்துக்கிறதுக்கு? ஐயா, இத்தனை வருஷமா மனசுல சுமந்த சுமை அத எனக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருந்தேன். இன்னைக்கு விஜயதசமி, நல்ல நாளு. திடீர்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் கேக்குறேன். அதுவும் நானா கேட்கக்கூடாதுன்னு தான் உங்க அனுமதியோட கேக்குறேன். கேளு லட்சுமி. ஐயா, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னையா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பதில் சொல்ற மாதிரியா ஒரு கேள்வி நீ கேட்டிருக்க? எப்படி லட்சுமி இப்படி ஒரு கேள்வியை உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு? ஏயா தப்பா? தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா முதல் முறையா இந்த தேவராஜ தலாட வச்சுட்ட. வயசு முதிர்ச்சினால இல்ல, வார்த்தை அதிர்ச்சினால. ஐயா, தோணுச்சு, கேட்டேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. தப்பா சரியான்றது அடுத்தது. ஆனா கேள்வியோட உக்கிரம் இருக்க, அது ரொம்ப முக்கியம். ஐயா, வாழணும்னு ஆசைப்படுறேன் ஐயா, உங்க மனைவிங்கிற அங்கீகாரத்தோட. அங்கீகாரம் முக்கியம் இல்ல லட்சுமி. அது கல்யாணம் பண்ணணும் தான் வரணும்னு இல்ல. வாழ்க்கை முறை, அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற வாழ்க்கை முறை, அதுதானே முக்கியம். இத்தனை வருஷமா அப்படிதானே வாழ்ந்தோம். நான் உன்னை நல்லா பாத்துக்கலையா? ஐயா, நான் அப்படி சொல்லலையே.
இன்னைக்கு விஜயதசமி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். தப்பாயா? விஜயதசமிக்காக ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதும்மா. என் மனசுக்குள்ள நீ கூடு கட்டியிருந்த, இன்னைக்கு அந்த கூட்டை நீயே கரைச்சி விட்டுட்ட. ஐயா, லட்சுமி, மனசுன்றது 1000 குப்பைகளுடைய சரணாலயம். ஆனா இத்தனை வருஷமா நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு தானே வாழ்ந்தோம். போ, எப்பவும் லட்சுமியாவே இரு. மகாலட்சுமி ஆக ஆசைப்படாத. என்னப்பா ஒரே புகையா இருக்கு வீட்டுக்குள்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, புகைச்சல் வந்துடுச்சு, அதான் புகை. புரியலையேப்பா. நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லம்மா, நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அளவுக்கான விஷயமும் இல்லை. கணமா, வாழ்க்கைன்ற நீரோட்டத்துல சலனங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் வந்து போகும். சலனப்பட்டா வாழ்க்கை குழப்பமாயிடும், சஞ்சலப்பட்டா வாழ்க்கை வேற ஆயிடும். இப்பவும் புரியலப்பா. நீ இப்ப புரிஞ்சிக்க வேண்டாம், புரிய வேண்டிய நேரத்துல புரியும், அப்ப புரிஞ்சுக்கிட்டா போதும்.